ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 17/1/2025 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். முதல் கேள்வி, உண்மையான அலௌகீக சேவை எது? அதை குழந்தைங்களாகிய நீங்கள் இப்போது செய்கிறீர்கள். பதில், குழந்தைங்களாகிய நம்ம குப்தமாக ஸ்ரீமத் படி தூய்மையாகி சுகதாபத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோன்னு பாபா சொல்கிறாங்க. இதுதான் பாரதத்தின் உண்மையான அலௌகீக சேவையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லையற்ற தந்தையின் ஸ்ரீமத் படி அனைவரையும் ராவணனின் சிறையிலிருந்து விடுவித்து கொண்டிருக்கிறோம். இதற்காக நம்மளும் தூய்மையாகி மற்றவர்களையும் தூய்மையாக மாட்டுகிறோம் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த வார்த்தை மறைந்திருக்கின்றது, எந்த வார்த்தை உயர்ந்திருக்கின்றது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், பிரபுவே, ஈஸ்வரா, பரமாத்மா என சொல்கிறதுக்கும் அப்பான்னு சொல்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுங்கிறாங்க பாபா. பிரபுன்னு சொல்லும்போது எவ்வளோ மதிப்பு இருக்குது, அவரை தந்தைன்னு சொல்லும்போது தந்தை என்பது மிகவும் சாதாரணமாக இருக்குது. பல தந்தைகள் இருக்கிறாங்க. பிரபு ஈஸ்வரான்னு பிரார்த்தனை செய்யும்போது சொல்கிறாங்க. தந்தையேன்னு சொல்கிறதில்ல, பரம தந்தையாக இருக்கிறார் இல்லையா, அதனால் தந்தைங்கிற வார்த்தை மறைந்திருக்குது, பரமாத்மாங்கிற வார்த்தை உயர்ந்திருக்குது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. யார் பாரதத்திற்கும் ஒட்டுமொத்த உலகிற்கும் சேவை செய்வதாக பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், நம்ம சேவை செய்வதற்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நமக்காக தான் வந்திருக்கேங்கிறாங்க. குழந்தைங்களாகிய நம்ம கூட முழு பாரதத்தின் அலௌகீக சேவையை செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. இந்த சேவையை வேறு யாருமே செய்ய முடியாது. நீங்கள் பாரதத்திற்காக தான் செய்கிறீங்க. நீங்கள் ஸ்ரீமத் படி தூய்மையாகி மேலும் பாரதத்தை மாற்றுறீங்க. ராமராஜ்யம் வேண்டும்னு அண்ணல் காந்தியடிகளும் விரும்பினார். இப்போது வேறு எந்த மனிதரும் ராமராஜ்யத்தை உருவாக்க முடியாது. பதீத்த பாவனான்னு பிரபுவை ஏன் அழைச்சிருக்கணும்? இப்போது குழந்தைங்களாகிய உங்களுக்கு பாரதத்தின் மீது எவ்வளோ அன்பு இருக்குது. உண்மையான சேவையை நீங்கள் செய்கிறீங்க. முக்கியமாக பாரதத்திற்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நீங்கள் தான் சேவை செய்கிறீங்க அப்படின்னு பாபா நம்ம தான் பாரதத்திற்கும் உலகத்திற்கும் சேவை செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. யார் எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபுஜி அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், பாரதத்தை மீண்டும் ராமராஜ்யமாக பாபுஜி, தேசத்தந்தை மகாத்மா காந்திஜி விரும்பியபடி மாற்றுகிறோம்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அவர் எல்லைக்குட்பட்ட பாபுஜியாக இருக்கிறாரு. இவரோ பாபா எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபுஜியாக இருக்கிறாரு. இவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு, நாம் எங்கு செல்ல வேண்டியதில்லை அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், நம்ம ஸ்ரீமத் படி பாரதத்திற்கு தன்னுடைய உடல், மனம், பொருள்னால் உயர்ந்ததிலும் உயர்ந்த சேவை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. காங்கிரஸ்காரர்கள் எவ்வளோ முறைக்கு சிறைகளுக்கு சென்றிருக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி சிறைக்கெல்லாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க பாபா. நம்முடையது ஆன்மீக விஷயமாக இருக்குது. நம்ம தான் 5 விகாரங்கள்ங்கிற ராவணனுடன் போரிட்டு கொண்டிருக்கிறோங்கிறாங்க பாபா. ராவணன் தான் முழு உலகையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு பாபா நம்ம சேவைக்காக சிறைக்கெல்லாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு சீதையை பற்றிய விஷயம் இல்லை அப்படின்னு பாபா கேட்டிருக்கிறதுன்னு பதில், ராமாயணத்தில் என்னென்ன கதைகள் எழுதியிருக்கிறாங்க. ராமர் குரங்கு சேனை வைத்திருந்தார்லாம் சொல்கிறாங்க. முதல்ல நீங்கள் தான் குரங்கு மாதிரி இருந்தீங்க. ஒரு சீதையை பற்றிய விஷயம் அல்ல. நாம் எப்படி ராவண ராஜ்யத்தை அழிப்பது, ராமராஜ்யத்தை உருவாக்குவதுங்கிறத பாபா தான் புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதனால் இது ஒரு சீதை பற்றிய விஷயம் அல்ல, நம்ம அனைவருமே சீதைகள் தான் அப்படின்னு பாபா புரிய வச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இரவு பகல் வித்தியாசம் என பாபா குறிப்பிடுவது எதை? பதில், சத்யுகத்தில் நமக்கு எவ்வளோ சுகம் கிடைக்குதுன்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா. ஏராளமான செல்வம் கிடைக்குது. அங்கே சராசரி வயது கூட எவ்வளோ அதிகமாக இருக்குது. அங்கே அனைவருமே யோகிகளாக இருக்கிறாங்க. இங்கே அனைவரும் போகிகளாக இருக்கிறாங்க. அவங்க தூய்மையானவங்க. இங்கேயோ தூய்மை இல்லாதவங்களாக இருக்கிறாங்க. எவ்வளோ இரவு பகலுக்கான வித்தியாசமாக இருக்குதுன்னு
பாபா யோகிகள் போகிகள் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இப்பொழுது உள்ள மனிதர்களின் நிலை பற்றியும் சத்யுகத்தில் வாழ்ந்த மனிதர்களின் குணங்களை பற்றியும் பாபா சொல்லியிருக்கிறது என்ன? இச்சமயம் மனிதர்கள் தவறானவர்களாகவும் மகிழ்ச்சியற்றவர்களாகவும் இருக்கிறாங்க. சத்யுகத்தில் எப்படி இருந்தாங்க? தார்மீக சிந்தனையாளராகவும் அறநெறி உடையவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. 100% செல்வந்தர்களாக இருந்தாங்க. சதா மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்படின்னு பாபா சத்யுகத்தில் வாழ்ந்தவங்கள பற்றியும் இப்போ இருக்கிறவங்கள பற்றியும் பாபா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யாருக்கு லக்ஷ்மி நாராயணன் பற்றி புரிய வைக்க வேண்டும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், லக்ஷ்மி நாராயணன் பூஜை செய்கிறாங்க, கோயில்களையெல்லாம் கட்டுறாங்க, ஆனால் எதையுமே புரிஞ்சுக்கிறதே இல்லை. நல்ல நல்ல நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, பிர்லா போன்றவங்களுக்கு கூட இந்த லக்ஷ்மி நாராயணன் எப்படி இந்த பதவியை அடைஞ்சாங்க, என்ன செய்ததுனால இவர்களுக்கு கோவில்கள் கட்டப்பட்டன என்பதை நீங்கள் புரிய வைக்கணுங்கிறாங்க பாபா. தொழிலை பற்றி அறியாமல் பூஜை செய்கிறது கூட கல்லை பூஜிக்கிறது அல்லது பொம்மை பூஜை போன்றதாக இருக்குது. மற்ற தர்மத்தினருங்க கிறிஸ்து எந்த நேரத்தில் வந்தார், எப்பொழுது வருவாருங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இவங்க யாருமே தெரியாமையே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காங்க. எந்த நிலையை அடைவதில் உழைப்பு அதிகம் தேவைப்படுகிறது அப்படின்னு பாபா கேட்குறது என்ன? பதில், அரை கல்பமாக தேக உணர்வுடையவர்களாக இருந்தோங்கிறாங்க பாபா. இப்போது அசரீரி ஆகுங்க, தன்னை ஆத்மானு உணருங்கன்னு பாபாவே வந்து சொல்கிறாரு. நம்முடைய ஆத்மா பாபாவிடமிருந்து கேட்டுட்ருக்கு. மற்ற சத்சங்கங்களில் ஒரு பொழுதும் இவ்வாறு சொல்லி புரிய வைக்க மாட்டாங்க. ஆத்மாதான் அனைத்தையும் சொல்லுது இல்லையா? நான் பிரதம மந்திரி இன்னார் என ஆத்மாதான் சொல்லுது. ஆத்மா இந்த உடல் மூலமாக நான் பிரதம மந்திரின்னு சொல்லுது. இப்போது ஆத்மாக்களாகிய நம்ம முயற்சி செய்து தேவி தேவதைகளாக மாறிக்கொண்டிருக்கோன்னு பாபா சொல்கிறாங்க. நான் ஆத்மா, இது எனது உடலாக இருக்குது. ஆத்மாபிமானியாக மாறுவதில் தான் நிறைய உழைப்பு இருக்குது. அடிக்கடி தன்னை ஆத்மானு உணர்ந்து தந்தையை நினைச்சோம் அப்படின்னா விகர்மம் விநாசம் ஆகிடும் அப்படின்னு பாபா ஆத்மாபிமானியாக ஆகிறதுல தான் உழைப்பு அதிகமாக தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், புதிய உலகத்தில் புதிய பாரதம், புதிய டெல்லி இருக்கணும் என பாபுஜியும் விரும்பினார். இப்போது புது உலகம் இல்லை, இந்த பழைய டில்லி சுடுகாடாக மாறப்போகுது, மீண்டும் சொர்க்கமாக மாறும். இப்போது இதற்கு சொர்க்கம்னு சொல்ல முடியாது. புது உலகில் சொர்க்கம் போன்ற புது டெல்லியை நம்ம தான் உருவாக்கிட்டு இருக்கோங்கிறாங்க பாபா. இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சாந்தி தாமில் என்னென்ன இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதுக்கான பதில், அமைதி சாந்தி தாமம் ஸ்வீட் ஹோம் தான் இருக்குது. அதற்கு சாந்தி தாமம்னு சொல்லப்படுது. அங்கே சத்தம் இல்லை, துன்பமும் இல்லை, சூரியன் சந்திரன் போன்றவைகளும் இல்லை. இப்போது குழந்தைங்களாகிய உங்களுக்கு இந்த ஞானம் அனைத்துமே கிடைச்சிட்ருக்கு. அப்படி எந்த விஷயம் மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், பத்தீத்த பவனா வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. தூய்மையாகுங்கள்னு பாபாவும் சொல்கிறாரு. இது எப்படி முடியும்? பிறகு குழந்தைங்க எப்படி பிறப்பாங்க? சிருஷ்டி எப்படி விரிவடையும்லாம் கேட்குறாங்க. லக்ஷ்மி நாராயணன் நிர்விகாரிகளாக இருந்தாங்க அப்படிங்கிறது இந்த மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்குதுன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பக்தியில் பூஜாரிகள் எப்படியெல்லாம் பூஜை செய்வதாக பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், பக்தியில் பூஜாரிகள் குருட்டு நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. எவ்வளோ தத்துவ பூஜைகள்லாம் செய்கிறாங்க, சரீரத்தை பூஜை செய்கிறாங்க என்றால் அதுவும் 5 தத்துவங்களை பூஜிப்பதாக ஆயிடுது. இதற்கு தான் விபச்சாரி பல தெய்வங்களை பூஜிக்கும் பூஜைன்னு சொல்லப்படுது. முதல்ல பக்தியும் தூய்மையானதாக இருந்தது. ஒரு சிவனை மட்டும்தான் வணங்குனாங்க. இப்போ பாருங்க எவற்றையெல்லாம் பூஜை செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாபா பக்தியில் பூஜாரிங்க பூஜை செய்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நமக்கு எப்படியெல்லாம் குஷி ஏற்பட்டு இருக்கணும் அப்படின்னு பாபா கேட்டிருக்கிறது என்ன? பதில், நமக்கு எவ்வளோ முதல் தரமான ஞானம் கிடச்சிருக்குங்கிறாங்க பாபா. நம்ம எவ்வளோ குஷி அடையணும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ உயர்ந்தவர் பாப்தாதா, ஆனால் எவ்வளோ எளிமையாக இருக்கிறாரு.
அவரை நிராகார் நிர் அகங்காரின்னு பாபாவின் மகிமைகள் பாடப்படுது. பாபா வந்து தான் சேவை செய்யணும் இல்லையா? பாபா எப்பொழுதும் குழந்தைகளின் சேவையை செய்து அவர்களுக்கு செல்வத்தை அளித்துவிட்டு பிறகு அவர் வானப்பிரஸ்த நிலையில் இருந்துடுறாரு. குழந்தைங்களை தலைமீது தூக்கி வச்சிருக்காரு. குழந்தைங்களாகிய நம்மளை உலகத்துக்கே அதிபதியாக மாத்துறேன் அப்படிங்கிறாங்க பாபா. இனிமையான இல்லத்துக்கு சென்று பிறகு இனிமையான சக்கரவர்த்தி பதவியும் நீங்கள் தான் பெறுறீங்க. நான் சக்கரவர்த்தி பதவியை அடைகிறதே இல்லைன்னு பாபா சொல்கிறாங்க. உண்மையான பலனை எதிர்பாராத சேவாதாரி ஒரே ஒரு தந்தை தான். அதனால் குழந்தைங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும் அப்படின்னு பாபா நமக்கு எப்படியெல்லாம் குஷி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எந்த சுரூபத்தின் சாதனையின் மூலம் சக்திசாலி வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய பரிஸ்தாகணும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், வாயுமண்டலத்தை சக்திசாலி ஆக்குவதற்கான சாதனம் தனது அவ்வியக்த சுரூபத்தின் சாதனையாக இருக்குங்கிறாங்க. இதற்கு அடிக்கடி கவனம் செலுத்தணும். ஏன்னா எந்த விஷயத்தில் சாதனை செய்யணுமோ அந்த விஷயத்தில் தான் கவனம் இருக்கணும். ஆக அவ்வியக்த சுரூபத்தின் சாதனைனா அடிக்கடி கவனம்ங்கிற தபஸ்யா தேவை. ஆகையினால அவ்வியக்த பரிஸ்தாபவ என்ற வரதானத்தை நினைவில் வைத்து சக்திசாலி வாயுமண்டலத்தை உருவாக்கும் தபஸ்யா செய்யணும். அப்போது உங்கள் முன் யார் வந்தாலும் அவர்கள் ஸ்தூல மற்றும் வீண் விஷயங்கள்லேருந்து விடுபட்டு விடுவாங்க அப்படிங்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட்டு, பாபாவை வெளிப்படுத்துவதற்கு எந்த சக்தியை அதிகப்படுத்தணும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், சர்வசக்திவான் பாபாவை வெளிப்படுத்துவதற்கு ஏகாக்கிரதா சக்தியை அதிகப்படுத்தணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.